கார்ட்டனி காக்ஸ், கேல் வெதரா ஸ்க்ரீம் ஃப்ரான்சைஸில பார்த்துருப்பீங்க. ஸோ, இப்போதைக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட்ல இவங்க ஸ்க்ரீம் 7ல திரும்பவும் வரப்போறாங்க. ஸோ, ஆல்ரெடி ஸ்க்ரீம் 6 வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. ஸ்க்ரீம் 6ல ஆக்சுவலா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த கேரக்டர முடிச்சிருப்பாங்க. ஐ மீன் அவங்க கடைசியா அந்த மாஸ்க் போட்டவங்க கையால பார்த்தீங்கன்னா, குத்து வாங்கியிருப்பாங்க. பட் செத்துருக்க மாட்டாங்க. ஸோ, அவங்க ஃபைனலா உயிரோட இருக்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீம் 6லயும் முடிச்சிருப்பாங்க. ஸோ, இப்போதைக்கு ஸ்க்ரீம் 7லயும் பார்த்தீங்கன்னா, இவங்க திரும்ப வரப்போறாங்க. ஆல்ரெடி சிட்னியும் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீம் 7ல வரப்போறாங்க. ஸோ, இவங்களும் ஸ்க்ரீம் 7ல இப்ப என்ட்ரி ஆவுறதுங்கிறது வேற லெவல்ல இருக்கப்போது. ஸோ, பழைய டீம் இப்போ ஒண்ணு சேரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். பட் இதுல சின்ன வருத்தம் என்னன்னா, அந்த ஒரு காப் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இருப்பாரு. பட் அவரு இந்த படங்கள்ல இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஸ்க்ரீம் 5ல அவர் கதைய முடிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அவரையும் உயிரோட வச்சிருக்கலாம். பிகாஸ் அவங்க எல்லாரும் ஒரு அந்த ஸ்க்ரீம் 1லருந்தே ஃபாலோ ஆயின்னுருக்கிறவங்க. ஸோ, அவங்க எல்லாரும் திரும்ப இந்த படத்துல வந்திருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். பட் ஸ்க்ரீம் 5யோட அவர் கேரக்டர் முடிச்சுட்டாங்க. பட் ஓகே. இப்போதைக்கு சிட்னி ஸ்வினியும் நம்ம அதான் கேலும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஸ்க்ரீம் 7ல வரப்போறாங்க. இத நினைச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.